எங்கள் அன்பு தமிழ் மக்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன். இது பரிசுத்த வேதாகமம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். அழகாக கேளுங்கள். ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். சரியாக கவனிக்க வேண்டும். எங்களுக்கு மத சார்பான பல அறிவுகளும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். அங்கே எங்களுடைய மதங்கள், ஹிந்து மதங்களிலெல்லாம் சைவம் வேறு, ஹிந்து மதம் வேறு. அந்த அடிப்படையில் சரியாக பார்ப்போமானால் அங்கே மக்கள் ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாமல் இருப்பதற்காக வேதத்தில் இன்னும் ஒரு வசனம் இருக்கு, கோசம் அறுபடுவது என்று சொல்லி அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அது செய்யாமல் அகோரிகள் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த மக்களை மீட்பதற்காகவே தேவன் வந்தார். இது பரிசுத்த ஆவியினால் நடக்கப்பட வேண்டிய காரியம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஒவ்வொரு நாளும் தியானத்தில் ஆண்டவரோடு இருக்கும் தியானத்தில் இருக்கும் முறையில் இது வளர வேண்டும். இளம் வாலிப பிள்ளைகளுக்கு இதை காட்டி கொடுக்க வேண்டும். இதை கொண்டு வாருங்கள். மனிதர்கள் பெருகுவார்களானால் நாடு பிடிக்கும் யுத்தத்திற்காக அழிக்கப்படுவார்கள். உலகம் நாடு பிடிக்கும் யுத்தத்தில் வலு தீவிரமாக இருக்கிறது என்பதை அறிவோம். நாடு பிடிக்கிற உலகத்திற்கு ஏன் பிள்ளைகளை பெற்று கொடுக்க வேண்டும்? பிள்ளைகள் மரணத்தை நோக்கி போவார்கள். மரணமும் பாதாளமும் இந்த உலகத்தில் தேசத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காகவே கிறிஸ்து வந்தார். கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொண்டு வந்தார். இதில் எழுதப்பட்டிருக்கு, நானே எழுதி வச்சுக்கிறேன். 1A முதலாவது 1A மீட்பு திட்டம். 1A மீட்பு திட்டமாக ஆண்டவர் கொடுத்த அடிப்படை திட்டம் இதுதான். இதை யார் எந்த சபைகளில் உள்ளவர்கள், அங்கே சபைகளில் வந்து சொல்லப்படுகிற பாதிரியார் என்ற வார்த்தைகள், பாஸ்டர் என்ற வார்த்தைகள் அங்கே சொல்லப்படக்கூடாது. அதற்கான வசனத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்களானால் நான் மறைக்கப்பட்ட சத்தியத்தில் உரைக்கப்படாத அற்புதமான விஷயங்களை நான் உங்கள் முன்பாக கொண்டு வருவேன். அதற்காக ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறார். நாங்கள் சேர்ந்து வேதத்தை வாசிக்கலாம். ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமாக முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இதோ நான் 2ஆம் தரம் இதை வாசித்திருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து வேதத்தை கையில் எடுப்பீர்கள் என்றும் இதை தொடர்ந்து வாசித்து வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். இதை பூமிக்கு கொண்டு வாருங்கள். இது சமாதானத்தை உண்டாக்கும். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.